Identify the type of conic and find the center, foci, vertices and directrix of the y square divided by 16 minus x square divided by 9 is equal to 1. ஸோ இது வந்து கண்டிப்பாக மைனஸ் சைன் வந்ததுனால கண்டிப்பாக ஹைப்பர்போலா. ஸோ ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸில் ஹைப்பர்போலா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து ஒய் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் இஸ் த ஹைப்பர்போலா. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ எங்கன்னா இது பெருசு சின்னதுன்னு பார்க்கக்கூடாது. இங்கே பாசிட்டிவ் வேல்யூ என்ன இருக்கோ அதில் தான் அந்த ஹைப்பர்போலா இருக்கும். சரியா? இது பாசிட்டிவ் வந்து ஒய். ஸோ கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இதில் ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ ஸ்கொயர், ரெண்டாவது பி ஸ்கொயர். ஓகே, எலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் எது பெருசோ அதை ஏ பின்னு எடுத்துக்குவோம். சரியா? எது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கோ அந்த வேல்யூ ஏன்னு எடுப்போம். ஓகேவா? இங்கே வந்து அப்படி இல்லை, எது பாசிட்டிவ் இருக்கோ அதான் ஏன்னு எடுக்கும். சரிங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு 3, சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏபி தெரிஞ்சிடும். இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபிசிஇ இந்த 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி ஏபி தெரியும், பி சி ஸ்கொயர், சி வேல்யூ கண்டுபிடிக்கும். சி என்ன ஃபார்முலா? ஏபிசி என்ன ரிலேஷன்ஷிப்பு? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் 16, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25, சி ஈக்குவல் டு 25. ஓகேவா? ஸோ சி ஈக்குவல் டு ஏஇ கண்டுபிடிச்சோம். இதில் வந்து இ வேல்யூ கண்டுபிடிச்சோம். சி வேல்யூ நமக்கு தெரியும் 5, ஏ வேல்யூ 4. ஸோ இ ஈக்குவல் டு 5/4. கண்டிப்பாக கிரேட்டர் தன் 1 தான் வரும். ஓகே, இ வேல்யூ கிரேட்டர் தன் 1. சப்போஸ் இங்கே ஏதாவது 1 கீழே ரேஷியோ வந்ததுன்னா செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இ கிரேட்டர் தன் 1. ஸோ ஏ பை இ வேல்யூ என்னது? ஏ வந்து 4, இ வந்து 5/4. ஸோ இந்த 4 இங்கே போயிடும். சரியா? 16/5. ஓகேவா? ஏ பை இ ஈக்குவல் டு 16/5. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ திஸ் 0,0 சென்டர் பாயிண்ட் 0. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட். ஓகேவா? இங்கே வரைஞ்சிக்கிங்க எஸ் ஆஃப் 0, c. திஸ் இஸ் அ வெர்டெக்ஸ் பாயிண்ட் a of 0, a. திஸ் இஸ் அ டைரக்ட்ரிக்ஸ் லைன் y ஈக்குவல் டு ப்ளஸ் a பை இ. ஓகேவா? ஸோ இதே இங்கே இருந்துன்னா எக்ஸில் போடுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போவோம். ஸோ அடுத்தது வந்து டைரக்ட்ரிக்ஸ் லைன் y ஈக்குவல் டு மைனஸ் a பை இ. திஸ் இஸ் த vertex point a dash of 0, minus a. This is the focus point. Another focus point வந்து s dash of 0, minus c. s dash of 0, minus c. Okay. So center is c of 0, 0. Foci is s of 0, c. So s of 0, 5. s dash of 0, minus c. So s dash of 0, minus 5. ஓகே, சி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்க. 5 இருக்குது. ஓகேங்களா? 5. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்னது? ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பை இ. ஸோ ப்ளஸ் ஏ பை வேல்யூ என்னது? 16/5. ஸோ 16/5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ் லைன். ஓகே, திஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பை இ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. ஸோ இது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 16/5. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ மெயினாக இதில் வந்து கண்டுபிடிக்கணும் ஏபிசிஇ இந்த 3 வேல்யூயும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபி நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷனில் இருக்கும், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் இருக்கும். சி வந்து கண்டுபிடிச்சலாம். ஆனால் ஏபி வேல்யூ தெரிஞ்சு சி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் ஏபிசிக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ சி தெரிஞ்சிருச்சுன்னா ஏபிசி தெரிஞ்சிச்சுன்னா இ வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? சி ஈக்குவல் டு ஏஇ. ஓகேவா? சி ஈக்குவல் டு ஏஇ இதை யூஸ் பண்ணிவிட்டு இ வேல்யூ கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக பண்ணலாம். எல்லா இதுக்கும் வந்து இதில் பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். டயக்ராம் பேஸ் பண்ணி தான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்க? டயக்ராம் ட்ரா பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா வேலையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். ஓகேவா? டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் தெரியும் எந்தெந்த பாயிண்ட்ஸு. ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.